Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் வச்சுட்டு ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் இருக்கிற காம்பையும் நுனிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே ஒளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நான் தண்ணியில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இதை சுடு தண்ணியில் கூட ஊற வச்சிடலாம், சீக்கிரமாக நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இது கலர் மாறுற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காய ஊறுகாய் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும். இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டக்குன்னு காலி ஆகிடும், அந்த அளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கரைச்ச புளியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கோர்ஸாக அரைக்க போகிறோம். புளி கரைச்சலை ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் திக்காக கரைச்சிக்கோங்க. அப்போ நமக்கு இந்த ஊறுகாய் சீக்கிரமாக ரெடி ஆகும். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா நல்ல விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு 3 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை கருக விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாக அப்படியே அரைச்சி போட்டோம் அப்படின்னா ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த ஊறுகாய் சீக்கிரமாக ரெடி ஆகும். நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே இந்த வெங்காய பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த வெங்காய பேஸ்ட் கூட நல்லா கலந்தாச்சு. இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இனிமேல் தான் நம்ம இந்த ஊறுகாவை நல்லா குக் பண்ண போகிறோம். அதனால் பத்தலை அப்படின்னா நமக்கு உப்பு காரம் எல்லாமே இந்த டைமில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சேர்ந்து வரும். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு அப்பப்போ நம்ம கலந்து விடணும். இந்த ஊறுகாய் நல்லா மேலெல்லாம் சேதரும். அதனால் அடுப்பு நல்லா மீடியமில் வச்சு நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். நான் எப்போவுமே எல்லா டைமும் சொல்கிறது தான், நான் ஊறுகாய் தொக்கு இது மாதிரிலாம் செய்கிறப்போ நான் டிஃபனோ இல்லை லன்ச் டைம்லேயோ அந்த டைமில் தான் செய்வேன். இதையும் கலந்து விட்டுட்டு நம்ம அந்த வேலையும் பார்த்துக்கலாம். இதுக்காக நம்ம டைம் ஒதுக்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நமக்கு கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் நமக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா குக் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இட்லி தோசை கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் இந்த ஊறுகாய் செய்கிறப்ப நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஊறுகாய் சீக்கிரமாக ரெடி ஆகும். புளித்தண்ணியை ரொம்ப திக்காக கரைச்சிக்கணும். வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறமா நம்ம அரைக்கணும். இது ரெண்டும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஊறுகாய் சீக்கிரமாக ரெடி ஆகும். வெங்காயத்தை அரைக்கிறப்போ ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். ஊறுகாய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடயே கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் இறக்கிக்கலாம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் திக்காகவும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தயாராகிற இந்த ஊறுகாய் நிறையா டிஷ்ஷஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பொரி எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாவை 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங்கில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா கோர்ஸாக அரைச்சிருக்கோம். அதனால் இந்த டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா களி மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி செஞ்சு பாருங்கள், டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாவும் சீக்கிரமாக ரெடி ஆகும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஸ்டெர்லைஸ்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 to 15 days இது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஊறுகாவை இப்போ நான் மார்னிங் செஞ்சு முடிச்சிருக்கேன். மத்தியானம் பாருங்கள் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் எப்படி கசஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன், பாட்டில் எல்லாத்துலேயும் தண்ணியே இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும்.
நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கிறப்போ ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துருக்க பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த ஊறுகாய் எல்லா டிஷ்ஷஸ் கூடயும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான ஊத்தப்பம் ஊற்றிட்டு இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்து கூடயும் இது எப்போவுமே அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான இந்த ஊறுகாய் நமக்கு மோர்களிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் அரிசி உப்புமாக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் தயாராகிற இந்த சின்ன வெங்காய ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் இருக்கிற ஊறுகாயில் சாதம் சேர்த்து சாப்பிட்ற டேஸ்ட்டே அலாதி தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.